மகாத்மா ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்தும் விபிஜி ராம்ஜி பெயர் மாற்றத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கோலியனூரில் திமுக எம்எல்ஏ லட்சுமணன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றிய மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அதற்கு துணை போகும் அதிமுகவை கண்டித்தும் திமுக தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியினர் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் அருகே உள்ள கோலியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே இந்திய கூட்டணி கட்சி சார்பில் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் 2000க்கும் மேற்பட்டோர் மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி திட்டத்தை முடக்க நினைப்பதை கண்டித்தும் விபிஜி ராம்ஜி சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் நடுவே பேசிய திமுக எம்எல்ஏ லட்சுமணன், சமீப காலமாக தமிழ்நாடு மீது மத்திய பாஜக அரசு பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் அனைத்தையும் எதிர்த்து தமிழக முதலமைச்சர் வெற்றி பெற்று வருவதாக அரசு கூறினார். மேலும் மத்திய அரசு ஒரு சில மாநிலங்களில் 90% நிதியும் ஒரு சில மாநிலங்களுக்கு 60 நிதியும் மட்டுமே வழங்கியதாகவும் மீதமுள்ள நிதியை மாநில அரசை வழங்க வேண்டும் என சட்டம் கொண்டு வந்துள்ளதற்கு தமிழக அதிமுக உடந்தையாக இருப்பதாக தெரிவித்தார்.